கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, சீர்திருத்தலின் துவக்கமே, சீர்திருத்தலின் நாயகமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவினால் மட்டுமே, வார்த்தையினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, விசுவாசத்தினால் மட்டுமே என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் முழக்கமிட்டு இன்றைக்கு அதன் வழியாக ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் என்னுடைய லுத்தரன் திருச்சபைகளிலே வைராக்கியமாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த சீர்திருத்தல் மாதத்தில் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற ஆசீர்வாதமான இந்த நல்ல நாட்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் காலை நேர இறை வார்த்தையை ஆசீர்வதிங்க. அடியனையும் முன்பர் சாரியும் சாகசாரி எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தாரும். இரவு முழுக்க நல்ல மழை தந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மழையினாலே உடைய ஏழை எளிய மக்கள் உடைய இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்படாத வண்ணம், அதேபோல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டவரே போகும்போது வரும்போது உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடு. தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரே எல்லா செயல்பாடுகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 95வது பாடலாகிய வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீ என்ற பாடலை அவருடைய இணைந்து நாம் பாடுவோம். புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல்தீபமே பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசாமே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசாமே. இன்பமாகும் சாவென்றால் என்றும் நம்பின பேர்கே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னிரு மாதங்களும் பாரி துண்ணலாம் உன்கனி. பன்னிரு மாதங்களும் பாரி துண்ணலாம் உன்கனி. உன்னை
தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். யாக்கோபு ஏசா என்கின்ற சகோதரர்கள் சந்திக்கின்ற ஒரு அழகான பகுதி. இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே யாக்கோபு ஒரு தேவதூதனோடு போராடி அவர் அவருடைய தொடை சந்தை தொட்டதனால் அந்த சதை நாறு அங்கே விலகியதால் அவரால் நடக்க முடியவில்லை என்ற பகுதியை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யாக்கோபு ஏசா சந்திக்கிறார்கள். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றிய பிறகு சந்திக்கின்றான். மிகுந்த ஒரு பயம் இருக்கிறது, நடுக்கம் இருக்கிறது. எங்கே தன்னையும் தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொண்டு விடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் பார்க்கிறான். அதனால் ரொம்ப அழகான பகுதியாக இதை நம்ம பார்க்கிறோம். இருவரும் சேருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேவியாரிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரர்களிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் விழுந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக்க கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகள் இவர்களே என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவருடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராக உன் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி தான். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் பல வருடங்களாக தன் மாமன் வீட்டில் தங்கியிருந்து வேலை செய்கிறான். இப்போ லேயாவையும் ராக்கேலையும் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஏராளமான சொத்து அவனுக்கு கிடைக்கிறது. அப்போது அவன் அங்கிருந்து புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது வழியில் ஏசா வருகிறார் என்று அறிந்து ஏசாவை சந்திக்க தயாராகிறான். ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். அவர் என்ன செய்வார் ஏது செய்வார் என்று சொல்லி. ஆனாலும் ஏசா தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டு மன்னித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இல்லாத ஒன்று இதுதான், மன்னிப்பு. எல்லாமே இருக்குது, ஆனால் மன்னிப்பு இல்லை. யாரையும் மன்னிக்கிறதே கிடையாது. இது போதகரிடத்திலிருந்தே வருகிறது. ஒரு போதகராக இருந்து நானும் இதை சொல்லுகிறேன். நிறைய நேரங்களில் நாங்களும் அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். நிறைய பேரை மன்னிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் மன்னிப்பதில்லை. ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஏற்றுக்கொள்வது. அதனால்தான் இன்றைக்கி குடும்பங்களிலே திருச்சபைகளிலெல்லாம் பெரிய பிரிவினைகள், பிரச்சனைகள், இல்லை எல்லாவற்றிலும் பிரச்சனைகள். காரணம், ஒருவரை ஒருவர் மன்னிப்பது இல்லை.
ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு யாக்கோபு ஏசாவுக்கு செய்த துரோகம் பெரிய துரோகம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏசா அதையெல்லாம் மறந்துவிட்டு தன் சகோதரனை ஓடி சென்று கட்டி தழுவி அவர் முத்தமிட்டு கண்ணீர் சிந்தினார் என்று சொன்னால் அதுதான் உடன்பிறப்பு. இந்த உடன் பிறந்த சகோதரனை வாழ்த்துவதும் ஏற்றுக்கொள்வது ஏன் நம்மிடத்தில் இல்லை? நம்ம அவர்களை ஏன் எதிரியாய் பார்க்கிறோம்? தாய் வயிற்றில் ஒரே கொடியில நம்ம பிறந்தோம், ஒரே வயிற்றில் இருந்தோம், தொப்புள் கொடி உறவுகளாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த மனப்பான்மை நம்ம இடத்துல இல்லாமல் அவன் எனக்கு பெரிய எதிரியாய் இருக்கிறான் என்று சொல்லி தன் சொந்த சகோதரனை நம்ம பார்க்கிறோம், தன் சொந்த சகோதரியை நம்ம பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு கடவுளுக்கு விரோதமான செயல் என்பதை நம்ம பார்க்கணும். இங்கே யாக்கோபை விட ஏசா நல்லவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் கடவுள் ஏசாவை ஆசீர்வாதம். ஆனால் ஒரே ஒரு தப்பு செய்கிறான், ஓடி போய் வேற ஒரு இனத்தில் திருமணம் செய்து கொள்ள அந்த கோபத்தில் இல்லையா? அது கூட காரணம் யாரு? யாக்கோபு தான். மற்றபடி ஏசா எந்த தவறும் செய்யாதவன், ஆனால் அவனுக்கு கிடைத்த தண்டனை அதுதான். என்ன செய்ய? துரோகத்தின் விளைவு. யாக்கோபு துரோகம் செய்தார், ஆனால் அந்த துரோகத்தை ஏசா மன்னித்தாரே. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நம்ம மன்னிக்கின்றோமா? யோசித்து பாரு. துரோகத்தின் வழி வேதனைகள் மிக அதிகமாய் தான் இருக்கிறது. நம்ம சொல்றோம், ஐயா என் சகோதரன் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்துட்டான், என் சகோதரி எனக்கு விரோதமாக துரோகம் செய்துட்டான், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய சொத்தை அடித்து பிடுங்கி விட்டார்கள், என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி விட்டார்கள் என்று என்னென்னவோ நம்ம சொல்றோம். எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். எவ்வளவு நாள் அவங்க வாழ்ந்துருவாங்க? எவ்வளவு நாள் அவங்க அந்த சொத்தை வைத்து பராமரிப்பாங்க? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் எளிமையாக எளிதாக மாண்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளை காலை வேளையில் துரோகத்தையும் வலியையும் வேதனையும் மறந்துவிட்டு ஏசா ஓடி வந்து தன் சகோதரனை பார்த்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் இன்றைக்கு நமக்கு துரோகம் செய்கிறவர்களை, நம்மை அழிக்க தேடுகிறவர்களை, நம்ம எதிரியாக பார்க்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. அதனால்தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் ரிகன்சிலியேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் இல்லையா? ரிகன்சிலியேஷன் ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்வது, சேர்ந்து கொள்வது இல்லையா? அதே போல ரெஸ்டோரேஷன் மீட்டெடுப்பது, மீட்டுருவாக்கம் செய்வது. பிறகு அவர் நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிலங் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராக உமக்கு தெரியுமே, அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன் செல்வீராக, நானோ மந்தைகள் பிள்ளைகளின் எடைக்கு ஏற்ப மெதுவாய் வந்து சேயரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் இப்படி ஆட்களில் சிலர் உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார், தம் வந்தவர்கள் குடில்களில் அமைத்து விட்டு இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பத்தான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்கு நிலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கிய நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு எல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். எல் எலோகே இஸ்ரேல் என்று சொன்னால் இறைவன், கடவுளாகிய இறைவன் இங்கே வாழுகிறார் என்று பொருள் என்று நம்ம பார்க்கும். இஸ்ரேலின் கடவுளாகிய இறைவன் என்பது பொருள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட நம்முடைய சகோதரிகள், ஏன் உடன் பிறந்தவர்கள், நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் நமக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் அவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, மன்னித்து வாழ்வது தான் சிறந்த ஒரு பண்பு, கிறிஸ்தவ பண்பாக இருக்குது. அதுதான் காலை வேளையில நம்ம கற்றுக்கொள்ளுகின்றோம். ஏன்னா ஏசாவுக்கு யாக்கோபு செய்தது பெரிய துரோகம், ஆனாலும் அவன் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இப்படி சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒருவர் பாவம் செய்தால், குற்றம் செய்தால் 70 முறை மன்னியுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லதாக. அப்படின்னா இன்ஃபைனைட், there is no words, there is no time to forgive.
there is no count. மன்னித்து கொண்டே இருங்கள், மன்னித்து கொண்டே இருங்கள். நான் உங்களை மன்னிக்கிறேன் இல்லையா? நம்ம ஜெபத்தில் கூட சொல்கிறோம், பரமண்டல ஜெபத்தில், ஆண்டவரே நான் மற்றவங்களை மன்னிக்கிறது போல எங்களை மன்னிங்க. எங்கே நம்ம மன்னிக்கிற மற்றவங்களை? அந்த ஜெபமே பொய்யா தானே இருக்குது இல்லையா? ஏசாமி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மன்னித்தாரே, நமக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மன்னித்தாரே. ஆகவே மன்னிப்போம், மறப்போம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பாக இருக்குது. ஆங்கிலத்தில் பார்ப்போம், ரிகன்சிலியேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன். ரிகன்சிலியேஷன்னா இருவரும் சேர்ந்து கொள்வது, தவறுகளை மறந்துவிட்டு ஒன்றாய் சேருவது. ரெஸ்டோரேஷன் புதுப்பிக்கப்படுதல், மீட்டுருவாக்கம் செய்வது. Genesis 33 describes the reunion between Jacob and Esau after years of separation. The main theme is the passage highlights the importance of reconciliation, forgiveness, and restoration in relationships. Jacob's preparation and humility. Jacob's preparation prepares his family for the encounter with Esau, demonstrating his concern for their safety. Humility and worship. Jacob bows down to Esau, showing humility and reverence. Esau's response and reconciliation. Esau's unexpected response. Esau's response is one of the forgiveness and acceptance rather than anger and revenge. Reconciliation. Jacob and Esau reconciled and their relationship is restored. Restoration and new beginnings. Esau's invitation. Esau invites Jacob to join him, symbolizing a new beginning. Jacob responds. Jacob declines, choosing to continue his journey and establish his own path. The power of reconciliation. The passage highlights the importance of reconciliation and forgiveness in relationships. Takeaway, key factor, reconciliation and humility, forgiveness, restore relationship. Forgiveness is the powerful tool for healing and restoration. New beginnings. God can bring new beginnings and restoration out of difficult situations. மத்தேயு 5:23-24 பார்க்குறோம், மன்னிப்பை பற்றியும் சேர்வதை பற்றி சொல்கிறாரு. ரோமர் 12:18 பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5:18-21 பவுல் சொல்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் எபேசியர் 4:32 பார்க்குறோம். ரிகன்சிலேஷனை பற்றி லேவியராகமம் 6:4-6, மத்தேயுவில் பார்க்குறோம். சங்கீதம் 130:3-4, 1 யோவான் 1:9, தாழ்மை குறித்து நீதிமொழிகள் 15:1, பிலிப்பியர் 2:3-8. இதை குறித்து வேற ஒரு பகுதியில் யாக்கோபு அவனுடைய ஏசாருடைய ரிகன்சிலேஷனில் ஆதியாகமம் 45:1-15 பார்க்குறோம். அதே போல் டேவிட் அண்ட் அப்சலோம் 2 சாமுவேலில் பார்க்குறோம். ஜீசஸ் டீச்சிங்ஸ் மேத்யூ 6, லூக் 6, பால்ஸ் மினிஸ்ட்ரி ஆக்ட்ஸ் 9, கொரிந்தியர் 13 லவ், அன்பை பற்றி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, காலை வேளையில் நாமும் கூட மற்றவர்களோடு இணைந்து வாழ்வோம் இல்லையா? நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள் மறந்துட்டு ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்து விட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சார்ந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இறை ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் தாமே வழிநடத்தி காப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல மழையை தந்து வருகிறீர். ஆனால் அந்த மழையினாலே என்னுடைய இயல்பு வாழ்க்கை, குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வீடு வாசல், மிகச்சிறிய வீடு வாசலாக இருக்கிறவங்க, ஆண்டவரே ஆற்றோரங்களிலே கரையோரங்களில் வீடு இருக்கிறவங்களெல்லாம் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக சிறு குழந்தைகள், பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிகளுக்கு போகிறவங்களெல்லாம் காத்தரல வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாளில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து அமைச்சரவை, தமிழ்நாட்டின் அமைச்சரவைக்காகவும் ஆண்டவர், அதே போல் என்னுடைய உலக நாடுகளுக்கு ஜபிக்கிற அமைதி சமாதானத்தை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரை காசா சமாதானத்தை தந்து தொடர்ந்து தாரும். அதே போல் உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரை சமாதானத்தை ஆண்டவரை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எல்லோடு இருக்கிற இப்படி அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசிர்வதியும் ஆண்டவருடைய அன்புக்குரிய சாகுசாரின் டீச்சரையும் அடியனையும் இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிற ஸ்தோத்திரம். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளியும் இன்னொரு வடகரை மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசிர்வதியும். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்ற ராஜா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்களாம் உண்டு, அதெல்லாம் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்ற இப்படி செங்கலிகுப்பம் சென்ட் ஜேம்ஸ் ஆண்டவரே லுத்ரன் திருச்சபையினுடைய ஆண்டவரே அன்பு ஆசிரியர், என்னுடைய ஆண்டவரே
பழனிசாருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி திருமதி பெலிண்டாவுக்காக ஜபிக்கிறதுனாலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். அருமையான சகோதரியும் அன்பு சாரியும் ஆசீர்வதிங்க. அந்த திருச்சபையில் மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல அவருடைய ஆண்டவரே சாருடைய எதிர் வீட்டில் இருக்கின்ற ஆண்டவரே டோமினிக் ஷீபா, அவருடைய அன்பு இரு மகன்கள் ஜோயல் அண்ட் ரொனால்டு, ஜோயல் டிஃபார்ம் ஆண்டவரே, அதே போல் ரொனால்டு TCM MPH ஆண்டவர் இன்றைக்கு கான்வகேஷன் 2 பேருக்குமே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை பெற்றோர்கள் தயார் செய்து படிக்க வைத்தார்கள், அவர்களும் படித்திருக்கிறார்கள். வாலிபத்தை ஆண்டவரே வீணாக்காமல் உங்களுடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த கான்வகேஷன் ஆசீர்வதிங்க, பத்திரமாய் சமாதானமாய் நடக்கட்டும். அவர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பிள்ளைகளை வாழ்த்தட்டும், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரே இப்படிய கிறிஸ்டி பிரதர் KR கிறிஸ்டி பிரதர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஜீசஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப்பில் ஆண்டவரே வருகின்ற 18/10/2025 ஆண்டவரே சாயங்காலத்தில் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஐயா அவர்கள் மெசேஜ் கொடுக்கும்போது நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். அவரை ஆசீர்வதிங்க, வலிமை எடுத்து பயன்படுத்துங்க. அதே போல் இந்த நாளில் ஆண்டவரே CMC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பர் சாருடைய அன்பு சகோதரன் சின்னி சாருக்காக ஜபிக்கிறோம். டெய்சி அக்காவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சின்னி சாரோடு இருந்து டெய்சி அக்கா பார்த்து கொண்டு தேவையில்லை சந்திக்கணும். அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. எல்லா தேவையும் என் தேவன் பார்த்திலிருந்து சந்தித்து சீக்கிரமாக அவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்ப கிருபைத்தார். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவர் எல்லா பணிகளையும் பயணங்களையும் இப்படி ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த மழையினாலே இப்படி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது இருக்க என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிற ஆண்டவரே இதோ ஆம்பர் சபை சங்க தேர்தலை ஆசீர்வதிங்க. பிரியமான மக்களை தேர்ந்தெடுக்க கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களில் உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காய், பள்ளிக்கூடங்களுக்காய், மருத்துவமனைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் மருத்துவமனைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரை நீர் கிருபை தந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து உடைய கிருபை நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நீரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.